அனைவருக்கும் வணக்கம். வாங்க கதைக்கு போகலாம். சாவித்ரி கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். கூடத்தில் அவளது மாமியார் பார்வதி சொல்லிக் கொண்டிருந்தது அனைத்தும் அவள் காதில் விழுந்தன. பார்வதியின் குரல் நல்ல நாளிலேயே கேட்க வேண்டாம், நாலாபுறமும் நன்கு கேட்கும். அதுவும் இப்பொழுது தன் மனக்குறையை, உள்ள தாங்களை அடி வயிற்று நின்று வெளிப்படுத்தும் போது குரல் எப்படி இருக்கும்? அதென்னவோம்மா, என் நாட்டு பெண்ணுக்கு பிறந்த குழந்தை ஒன்றுமே தங்கவில்லை. இந்த வயிற்றெரிச்சலை யாரிடம் சொல்லி எழுவது? அதென்ன, அதற்குள்ளேயே அப்படி சொல்லிவிட்டாய்? என்னவோ பிரமாதமாய் அவள் 100 தரம் பிரசவித்தவள் போலவும் அந்த 100 குழந்தைகளும் தங்காதது போலவும் சொல்லுகிறாயே. இப்போதுதானே ஒரு தரம் பிரசவித்திருக்கிறாள், 2ஆம் தரம் இப்பொழுது பிள்ளையாண்டிருக்கிறாள் போலிருக்கிறது. இந்த தடவை பார்ப்போம். ஒன்றல்ல, 2 குழந்தைகள் பெற்று பெற்று பறிகொடுத்தாகிவிட்டது. இது 3ஆவது பிரசவமாக்கும். இந்த தடவை குழந்தை எத்தனை நாள் தங்கப்போகிறதோ யார் கண்டார்கள்? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதே. இந்த தரம் ஜமாய்த்து விடுவாள் பார். ஜோரான பேரன் பிறப்பான் உனக்கு, பார்த்து கொண்டே இரு. ஜோரான பேரன்தான் பிறந்திருக்கிறான். யார் இல்லை என்றார்கள்? பிறந்த குழந்தை கையில் தங்கத்தான் மாட்டேன் என்கிறது. ஒரு தரம் செத்து போகும், 2 தரம் போகும். பிறக்கிற குழந்தையெல்லாம் கையிலிருந்து நழுவிக்கொண்டே இருக்குமா? நன்றாயிருக்கிறது உன் நியாயம். இப்படித்தான் நான் போன தரமும் எண்ணிக்கொண்டிருந்தேன். தலைச்சன் குழந்தைதான் போய்விட்டது, 2ஆம் குழந்தையாவது தங்கும் என்றுதான் நினைத்து ஏமாந்தேன். இந்த தரம் மட்டும் என்ன வாழ்ந்துவிடப் போகிறது? நீ அப்படியே நினைத்து கொண்டிரு. குழந்தை பிறந்து தானே சிரஞ்சீவி போல் இருக்கும் பார். என் நாட்டு பெண்ணுக்கு அத்தனை ஏது அதிர்ஷ்டம்! அது ஒரு துக்குரி. அது கிட்டையாவது குழந்தை தங்குறதாவது? எனக்கு நம்பிக்கை இல்லை. உன் நாட்டு பெண்ணுக்கு என்னடி குறைச்சல்? அழகில்லையா, அடக்கமில்லையா, அல்லது வேறு எதிலாவது மட்டமா? வேறு எதிலே மட்டமாய் இருக்க வேண்டும்? ஒன்று போதாதா? குழந்தை தங்க மாட்டேங்கிறதே, அத சொல்லு. அழகும் அடக்கமும் நிறைய இருக்கின்றன. இருந்து என்ன பிரயோஜனம்? பெண்ணுக்கழகு குழந்தைதானே. நீ பேசுறது வேடிக்கையா இருக்கிறதே. அவளுக்கு குழந்தை பிறக்கவில்லையா? மலடியாய் போய்விட்டாளா? குழந்தை செத்து போய்விட்டதற்கு என்னவோ ரொம்பத்தான் குதிக்கிறாயே. மலடியாய் இருந்தால் இவ்வளவு தூரம் சொல்ல போகிறேனா? ஏதோ நம் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான், நாம் கொடுத்து வைக்கவில்லை என்று நினைத்து கொண்டு பேசாமல் இருந்துவிடலாம். இது 2 கெட்டானாய் அல்லவா இருக்கிறது. அவள் என்ன பண்ணுவாள் அதற்கு? வேண்டுமென்றே குழந்தைகளை சாக கொடுத்தாளா? உன் அத்தனை ஆசை குழந்தைகளிடம் அவளுக்கு கிடையாதா? ரொம்பத்தான் பிரமாதமாய். ஆமாம், நீ இன்றைக்கு எனக்கு எதிர்க்கட்சி பேச வேண்டும் என்று வந்திருக்கிறாய் போல் இருக்கிறது. அதனால்தான் இப்படி கோணல் கட்சியே பேசிக்கொண்டிருக்கிறாய். பெறாவிட்டால் மலடி எனலாம். பெற்றாலும் அவளை நீ ஏதும் சொல்லிக் கொண்டிருந்தால், பெற்று பெற்று சாக கொடுப்பதில் யாருக்கடி லாபம்? 3ஆம் குழந்தை பிழைத்துவிடும். நான் சொல்வது நிச்சயம் பலிக்கும். பலித்தால் ரொம்ப சந்தோஷம்தான். என் நாட்டு பெண்ணை நான் தலைமேல் வைத்துக்கொண்டு கூத்தாடக்கூட தயார். நான் அவளை பற்றி இப்போதுதான் வேறு ஏதாவது மட்டமாய் சொல்கிறேனா? ஒரு குழந்தை கையில் தங்கி நிற்கட்டும், வேறென்ன கேட்கிறேன் நான்? பிறக்கப் போகிற பேரனுக்கு இப்போதே பிடித்து கிளுகிழப்பையெல்லாம் வாங்க ஆரம்பித்து விடு. அது மட்டும் நான் ஏமாற மாட்டேன். போன தடவையே நான் குழந்தையை பார்க்க போகவில்லை. முதல் தரம்தான் போனேன். 2வது பிரசவத்தின் போதும் கடுதாசி போட்டிருந்தார்கள். நான் நகரவே இல்லை. 2 நாளில்
போகிற குழந்தைக்கு பார்வை என்ன கேடு என்று இருந்துவிட்டேன். இந்த தடவையும் அப்படித்தான் பண்ண போகிறேன். வரிந்து வரிந்து உபச்சாரம் பண்ணி கடிதம் வரும். நான் இங்கேயேதான் இருக்கப் போகிறேன். உயிரோடு இருந்தால் அவள் கொண்டு வரத்தானே போகிறாள். இங்கே பார்த்து கொள்கிறோம். கையில் தங்கப் போகிறதா இல்லையா என்று தெரியாமல் அதை போய் பார்ப்பானேன்? என் பிள்ளையாண்டானையும் அனுப்பப் போகிறதில்லை. இங்கே வந்தப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிடப் போகிறேன். நீ இப்படி சொல்லிக் கொண்டிருப்பதற்கு உன் நாட்டுப்பெண் இத்தடவை நல்ல சிரஞ்சீவி குழந்தையாய் ஒன்று பெற்று உன்னை திணறடிக்கப் போகிறாள். கிழித்தாள் போ. அவள்தான் துக்கிரியாச்சே. அவளிடம் குழந்தை ஏன் தங்குகிறது? சில ஜாதக விசேஷங்கள் அப்படி. நமக்கு அப்பேற்பட்டதொன்று எங்கிருந்தோ வந்து வாய்த்திருக்கிறது. அவள்தான் அப்படி இருக்கிறாளே ஒழிய அடுத்தாற்போல அவளுடைய அம்மாவைத்தான் எடுத்துக்கொள்ளேன். இவளுக்கப்புறம் 5-6 பெற்றுவிட்டாள். ஒவ்வொன்றும் கொழுக்கட்டையாய் இருக்கிறது. இப்பொழுது கூட அவள் பிள்ளையாண்டிருக்கிறாளாம். பெண் அம்மாக்காரி 2 பேருக்கும் மாதம் கூட ஒன்றாய்தான் இருக்கும் போல் இருக்கிறது. ஒத்தாசைக்கு யாரோ இந்த பெண்ணின் சித்திதான் வருகிறாளாம். இவள் குழந்தை தங்குகிறதா இல்லையா பார்க்க வேண்டும். புண்ணியவதி வாய்த்தாளே. நான் போய்விட்டு வருகிறேன் அம்மா. அவளுக்காக பரிந்து கொண்டு பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் பேசுவது ஒவ்வொன்றும் அத்தனை கத்தனை அவளுக்கு எதிராகத்தான் கிளப்பி விடுகிறது. நான் நல்ல வேளையில் போய் சேருகிறேன். பார்வதியின் சிநேகிதி போய்விட்டாள். சாவித்ரி இவ்வளவையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். தன் மாமியாருடன் பேசிக்கொண்டிருந்தாளே, அந்த அம்மாளுடைய ஒவ்வொரு சொல்லும் சாவித்ரிக்கு நம்பிக்கையை ஊட்டியது. பார்வதியின் வார்த்தைகள் அவளுக்கு சோர்வைத்தான் அளித்தன. துக்குரி என்ற பட்டம் நேற்று இன்று வந்ததல்ல. முதல் குழந்தையின் மூச்சு நின்றபோது எழுந்த கௌரவ பட்டம் அது. 2ஆம் குழந்தை அதை உறுதிப்படுத்தியது. ஈஸ்வரா, இம்3ஆம் குழந்தை என்ன பண்ண போகிறதோ? அந்த அவப்பெயரை அழிக்கப் போகிறதோ? அல்லது? சாவித்ரி கண்ணை இறுக மூடிக்கொண்டாள். வெறும் கையோடு வருவதானால் நீ தயவு செய்து வரவேண்டாம் அம்மா. உனக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு. குழந்தையும் கையுமாய் வருவதானால் வா. இல்லாவிட்டால் நீ வரவேண்டாம். குழந்தையை பறிகொடுத்துவிட்டு வரும்போதே தலையை தொங்க போட்டுக்கொண்டு நீ வந்து ஒன்றும் ஆக வேண்டாம் என கூறி பார்வதியம்மாள் சாவித்திரிக்கு விடை கொடுத்தனுப்பினாள். இதையெல்லாம் கேட்டுவிட்டு அவளுடைய அப்பா அம்மா இருவரும் கதி கலங்கி போய்விட்டனர். மீண்டும் புக்ககத்தில் நுழைய வேண்டுமானால் அதற்கு பார்வதி இட்ட நிபந்தனையை கேட்டதும் மனம் ஒடிந்து போய்விட்டனர். துக்குரி, அதிர்ஷ்டக்கட்டை என்றெல்லாம் மாமியார் பெண்ணை திட்டுவது அவர்களுக்கு தெரியும். அவற்றையெல்லாம் கூட அவர்கள் சமாளித்து கொண்டனர். ஆனால் கடைசியாக கிளம்பும்போது அவள் கூறிய சொற்கள்தான் அவர்களை தூக்கி வாரி போட்டன. பிறக்கும் குழந்தை பறந்து போய்விடாமல் தங்கி நிற்க வேண்டுமே என்று எல்லோருக்குமே கடைசி வரை திகிலாய்த்தான் இருந்தது. சாவித்திரியின் தாய் பிரசவித்து 4-5 நாட்களுக்குள் அவளுக்கும் குழந்தை ஒன்று பிறந்தது. 2ம் ஆண் குழந்தைகள்தாம். 2மே பார்ப்பதற்கு லட்சணமாய்த்தான் இருந்தன. வேற்றுமை ஒன்றுதான் இருந்தது. சாவித்திரியின் குழந்தை தான் பிறந்தது வீணாகாமல் சமுதாய ரிஜிஸ்டரில் தன்னை பதிவு செய்து கொள்ளும் முறையில் பெயர் ஒன்றை பெற்றுக்கொண்டு கண்ணை இறுக மூடிவிட்டது. ஆம், நாமகரணத்தன்றே அது சாவித்திரியை நட்டாற்றிலே நிறுத்தி வைத்துவிட்டு வந்த வழியே சென்றுவிட்டது. இவை ஒன்றுமே பார்வதிக்கு தெரியாது. அவள் கடிதம் போக்குவரத்து ஒன்றும் வேண்டாம். பிறந்திருக்கிறது தாயும் குழந்தையும் சௌக்கியம் என்ற தந்தி அடுத்த நாமகரணத்திற்கு அழைப்பு
என்ன பெயரிடலாம் என்ற கேள்வி என்று ஒரு இடவும் வேண்டாம். குழந்தை தங்கினால் இங்கே கொண்டு வா, பார்த்து கொள்ளலாம். கடுதாசி ஒன்றும் வேண்டாம் என கூறியிருந்தாள். எனவே அவ்விடத்திற்கு கடிதம் ஒன்றும் செல்லவில்லை. முன்னால் ஏக ஆர்ப்பாட்டமாய் குழந்தை பிறக்கப் போவது, பிறந்தது, பெயர் வைக்கப் போவது, அப்புறம் புராண கதாநாயகர்கள் போல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளருவது ஆகியவற்றையெல்லாம் கடிதம் மேல் கடிதமாய் வரைந்து தள்ளிவிட்டு, பின்னால் கையை விரித்து கொண்டு குனிந்த தலையுடன் உதட்டை பிதுக்கிக் கொண்டு குற்றவாளியைப் போல் செல்வானேன் என்று சாவித்திரியும் இருந்துவிட்டாள். அந்த 2 மாதங்களும் அவள் ஒருவாறு கிளம்ப வேண்டிய நாளும் வந்தது. ஆமாம், பின்னே எத்தனை நாள்தான் இங்கேயே உட்கார்ந்து கொண்டிருப்பது? மீண்டும் போய் வார்த்தை வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டும் என்று இருந்தால் எப்படி தப்புவது? பழையபடி துக்கிரி, இவள் வைத்தது துலங்காது என்ற சொற்களையெல்லாம் காது கொடுத்து கேட்க வேண்டுமென்றால் என்ன செய்வது? ஏண்டியம்மா, நீ போனால் உன் மாமியார்காரி சுமூகமாய் இருப்பாளா என்று நான் தழுதழுக்க சாவித்திரியை அவள் தாய் கேட்டாள். அதே குரலில் சாவித்திரி பதில் கூறினாள். பரவாயில்லம்மா, அப்பாவை ஆபீஸில் லீவு கேட்டு எழுதி போட்டுவிட சொல்லு. என்னை அங்கே கொண்டு போய் விட்டு விட்டு வந்துவிடட்டும். வந்தது வரட்டும், நான் சமாளித்துக் கொள்கிறேன். என்னவோ, உன்னை இப்படி சோதிக்க வேண்டாம் தெய்வமும். சாவித்திரிக்கு கண்களில் நீர் சுரந்து பெருகி வந்தது. அவளுக்கு தன் மாமியார் மீது கொஞ்சம் கொஞ்சம் இருந்த கோபமும் போய்விட்டது. அவளுக்கு தன் மீதே ஒரு அருவருப்பு தோன்றியது. பார்வதி அம்மாளுக்கு பரிந்து கூட அவள் மனம் எண்ணமிட்டது. நிஜமாகவே துக்கிரி என்று உண்டானால் நான் அப்படி ஒருத்திதான் போலிருக்கிறது. அவர் சொல்கிறாரே என்று கோபித்து கொண்டு என்ன பயன்? அவர் உண்மையைத்தானே சொல்கிறார். ஒன்றில்லை, இரண்டில்லை, பிறந்த குழந்தைகள் 3மே தங்கவில்லை என்றால் துக்கிரி என்று சொல்லாமல் பின்னே வைத்து கும்பிடுவார்களா? அவளுக்கு தன் உடலே அப்போது மிகவும் பயங்கரமாக தோன்றியது. ஒரு குழந்தையும் தங்கவிடவில்லையே நான் என்று அவள் தன்னையே நினைத்து கொண்டு விசிக்க ஆரம்பித்து விட்டாள். அதற்குள் அவளது தாய் வந்தாள். சாவித்திரி, நான் ஒரு யோசனை பண்ணியிருக்கிறேன். உன் அப்பாவும் சரி என்கிறார். கண்ணை துடைத்துக்கொள். இனிமேல் கவலை இல்லை. சாவித்திரி விழித்தாள். நீ நான் சொல்கிறபடி கேள். யோசனை ஏதும் பண்ணாதே. பொறுமையை இழந்து சொல்லேன் என்று சாவித்திரி ஆசை பொங்க கேட்டாள். நீ இந்த குழந்தையை வளர்த்து வா. நீ கொண்டு போய்விடு இதை. சுவாமி நல்ல வேளையில்தான் இதையும் கொடுத்திருக்கிறார். இதை நீயே தாயாயிருந்து வளர்த்து வா. இது உன் குழந்தையாகவே இருக்கட்டும். என்னம்மா இது? நீ சொல்வது வேடிக்கையாய் இருக்கிறது. வேடிக்கை என்னடி? வினையாய்த்தான் சொல்கிறேன். மறுவார்த்தை பேசாமல் இதை நீ எடுத்துக்கொண்டு போ. பார், உன்னை பார்த்து சிரிக்கிறது என்று பொக்கை வாயின் வழியே குறுநகையை ஓடவிட்டு கொண்டிருந்த தன் குழந்தையை அவள் சாவித்திரியிடம் நீட்டினாள். சாவித்திரியின் உடல் முழுவதும் நடுங்கியது. அம்மா, வேண்டாம், தயவு செய்து. நன்றாய் இருக்கிறதடி உன் பேச்சு. இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போவதற்கு கசக்கிறதோ என்ன? சாவித்திரி திணறினாள். இதுக்கு உன்னைத்தான் பிடித்திருக்கிறது. அப்பொழுதிலிருந்தே உன்னையே பார்த்து பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறது பார். எடுத்துக்கொண்டு போ. உன் மாமியார்காரியை கூட இது சாந்த மூர்த்தியாய் பண்ணிவிடும். பார்த்து கொண்டே இரு. அதற்கு சொல்லவில்லை அம்மா. உள்ளத்தில் உள்ள எதையோ எடுத்து சொல்ல முடியாமல் சாவித்திரி தவித்தாள். நான் தான் சொல்கிறேனே. அப்புறம் உனக்கு வேறென்ன வேண்டும்? உன் அம்மாவும் பிள்ளையாண்டிருந்தாளே,
என்று உன் மாமியார்காரி ஏதும் கேட்டாளானால் அந்த குழந்தை செத்து போய்விட்டது என்று சொல்லிவிடு. சாவித்திரிக்கு பக்கென்றது. ஏன், அவளுடைய தாய்க்கும் எதற்காக தன் குழந்தை செத்து போய்விட்டதாக தானே குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்று முகம் அசடு வழிந்தது. சாவித்திரியின் மனம் ஒப்பவில்லை. அம்மா, எனக்கு அப்படி செய்ய இஷ்டமில்லை. உன் குழந்தையை நீயே வைத்துக்கொள். உளராதே. ஏதாவது ராஜா போல இருக்கிறான். இவனை கொண்டு போக கசக்கிறதோ? சாவித்திரியின் மனம் படாத பாடு பட்டு கொண்டிருந்தது. தன்னிடமோ குழந்தைகள் தங்குவதில்லை. தானோ துக்குரி, அதிர்ஷ்டக்கட்டை இத்தியாதி. ஏன் இந்த குழந்தையையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும்? தன்னுடைய ஜாதக விசேஷமோ உலக பிரசித்தமானது. அம்மா, என்னிடமோ குழந்தைகள் தங்குகிறதில்லை. உடனே எல்லா குழந்தைகளையும் சாக கொடுத்தவள் நான். என்னிடம் இதை ஏன் ஒப்படைக்கிறாய்? மோசடி பாங்கு என்று தெரிந்தும் பணம் போடுகிற சங்கதியாய் இருக்கிறதே. இவ்வார்த்தைகள் வாயிலிருந்து கிளம்பவே இல்லை. நல்ல வேளையாய் வாயில் வந்ததை வெளியே சொல்லாமல் இருந்தேனே என்று சாவித்திரி எண்ணிக்கொண்டாள். அவள் தாயின் குழந்தையை எடுத்துக்கொண்டு புக்ககத்திற்கு பயணமானாள். சாவித்திரியை காப்பாற்றுவதற்கு என்று தோன்றினாற்போல் பிறந்த தன் குழந்தையை அவளோடு அனுப்பிவிட்டதில் அவளுடைய தாய்க்கு சற்று வருத்தம்தான். குழந்தையை ஒரு நாள் போய் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று அவள் கணவனிடம் நச்சரித்து கொண்டுதான் இருந்தாள். அதுவும் குழந்தைக்கு 2 வாரமாய் உடம்பு சரியாயில்லை. லொங்கென்று இருமுகிறது. கவலையாய்த்தான் இருக்கிறது என்று எழுதியிருந்த சாவித்திரியின் கடிதம் கண்டதிலிருந்து அவளுக்கு அங்கே இருப்பு கொள்ளவில்லை. அவள் மனம் பல்வேறு திக்கிலும் எண்ணமிடலாயிற்று. அவள் பெண்ணை பார்க்க, உண்மையில் தன் சிசுவை பார்க்க புருஷனோடு கிளம்பினாள். ஏற்கனவே 3 குழந்தைகளை சாவித்திரி பறி கொடுத்திருந்ததால் அப்போது அவளுக்கு தன் குழந்தையை பற்றியும் கிளி பிடித்து கொண்டு விட்டது. ஏனோ இந்த விஷப்பரீட்சை பண்ணினேன். அவள் சமாச்சாரம்தான் தெரிந்து கிடக்கிறதே. இதையும் பறிகொடுத்துவிட்டு நிற்கிறாளோ என்னவோ. சாவித்திரியின் மாமியார் அப்போது ஆற்றங்கரைக்கு போயிருந்தாள். நல்ல வேளையாக அவள் புருஷனும் வெளியே சென்றிருந்தான். குழந்தை எங்கேடி சாவித்ரி என்று படபடப்புடன் விசாரித்து கொண்டேதான் சாவித்திரியின் தாய் உள்ளே நுழைந்தாள். கடிதம் வந்துவிட்டதா உங்களுக்கு? என்னடி கடிதம்? குழந்தை நேற்று காலையிலே என்று ஆரம்பித்தவளது குரல் அடியோடு அடங்கிவிட்டது. வந்தவள் வாய் வெறுமனே இருக்குமா? அட துக்குரி, அந்த குழந்தையையும் சாப்பிட்டு ஏப்பம் விட்டுவிட்டாயா? உன்னிடம் போய் குழந்தையை கொடுத்தேனே, என் மூளையை சொல்ல வேண்டும். நான் நினைத்தேன் அந்த துக்குரி இந்த குழந்தையை மட்டும் விட்டு வைக்கவா போகிறாள் என்று. அப்படியே ஆகிவிட்டது. உலகத்தினின்றே தனித்து பிரிந்துவிட்டவள் போல் சாவித்ரி ஒதுக்குப்புறமாக சென்று நின்றாள். அப்போது அவளது உடலும் உள்ளமும் ஒருங்கே நடுங்கின. கதை முடிந்தது. நன்றி, வணக்கம்.